மக்களுக்கு எதிரான தீர்ப்பு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் பிறக்கிறது. தொகுதிக்கே போகாம வேட்பாளர் யாருன்னே தெரியாம எல்லா இடங்களிலேயும் 108 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றது என்பதை அந்தந்த தொகுதி மக்களை நம்ப மறுக்கிறான். நீங்க ஓட்டிங் மிஷின்ல மின்னணு எந்திரத்துல அதனுடைய அல்காரிதத்தை நீங்க செட் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும். நீங்க எந்த பட்டன்ல அமுக்கினாலும் அது நீங்கள் விரும்புகிற அந்த சின்னத்துல போய் அது காட்டும். சென்னையில ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுல தலித்து மக்கள் அப்படி கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஜெயிச்சிருக்கணும்ல. சட்டப்பூர்வமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை, அரசியல் சாசனத்தின்படி நடக்க வேண்டிய நடவடிக்கையெல்லாம் இவங்க தான் தோன்றித்தனமாக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் தகுதியற்றவர்களுடைய வெற்றி என்பதெல்லாம் எதனால நிகழ்ந்தது என்பது பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. மக்களுக்கு தாவேகா கேண்டிடேட் யாருன்னே தெரியல. அப்ப அது எப்படி அது வெற்றி வாய்ப்பா மாறும்? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கொளத்தூர்ல ஏற்கனவே நம்ம கிளைம் பண்ணாங்க, திமுக கட்சி ஏற்கனவே கிளைம் பண்ணாங்க, இந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் குளறுபடிகள் எல்லாம் இருக்கு, அதுல சந்தேகம் இருக்கு வாக்குப்பதிவுல அப்படின்ற இடத்துல இன்னைக்கு அதை சரிபார்க்கும் வேலையெல்லாம் நடந்திருக்கு. வந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு 30 மிஷின்கள் அங்க பழுதடைஞ்சதா பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு எதிரான தீர்ப்பு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் பிறக்கிறது. முன்பெல்லாம் தேர்தலிலே முறைகேடுகள் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த அடையாள அட்டைகள், ஆதார் அட்டை மாதிரி, வாக்காளர் அடையாள அட்டை மாதிரி, இதெல்லாம் வராத காலத்துல ஒருத்தன் ஓட்டை இன்னொருத்தன் போட்டுவான். பூத் ஏஜென்ட்ங்கிறவங்களே என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணுவாங்க, இவர் இன்னார் மகன் தானா. இப்போ ஆதார் கார்டு வந்ததுனால ஓரளவுக்கு அந்த முறைகேடு தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனா அதற்கு பதிலாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, முன்பு கட்சிக்காரர்களோ வேட்பாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ முறைகேட்டிலே ஈடுபட்டார்கள் என்பது கடந்த காலம் என்றால், அந்த முறைகேட்டை இன்றைக்கு தேர்தல் ஆணையமே நடத்தி கொடுக்கிறது. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை, அதையும் குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அவர்கள் என்ன மாதிரியான நடைமுறையை கையாளுகிறார்கள். தேர்தல் ஆணையத்திலே உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி, ஒரு நாட்டினுடைய பிரதமர், எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த வரிசையை உச்சநீதிமன்ற நீதிபதியை இல்லாமல் செய்தார்கள். அப்ப நீங்க எல்லா இடத்திலையுமே மக்கள் விரோதமான திட்டங்கள் நடக்கிற போது அதற்கு எதிரான வாக்குப்பதிவு எப்பவுமே நடக்கும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா, மக்களுக்கு எதிரான திட்டங்களை செய்கிற போதெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்கள் அமோகமாக வெற்றி பெறுகிறார்கள். தொடர்ச்சியா பல இடங்கள்ல பாக்குறோம். அப்ப நீங்க இந்த எஸ்ஐஆர் திருத்தம்ங்கிற பேர்லயே நிறைய பேருடைய வாக்குரிமையை பறித்து இருக்கிறார்கள். அதுலயே நீங்க என்ன பண்றாங்கன்னா, இறந்தவர்கள் பெயரை நீக்குவது, புதிதான வாக்காளர்களை சேர்ப்பது அப்படிங்கிறது நிறைய குளறுபடி இருக்கு. அப்படிங்கிறது ஒரு முறைகேடு ஏற்கனவே அது கவனமா இருக்கணும்னு பல பேர் சொன்னாங்க. இப்ப என்ன நமக்கு வியப்பாக இருக்கிறதுனா, தொகுதிக்கே போகாம வேட்பாளர் யாருன்னே தெரியாம எல்லா இடங்களிலேயும் 108 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றது என்பதை அந்தந்த தொகுதி மக்களை நம்ப மறுக்கிறான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பல விஞ்ஞானிகளா இருக்கிறவங்க, அறிவியல் ஆலோசகர்களா இருக்கிறவங்க எல்லாம், நீங்க ஓட்டிங் மிஷின்ல மின்னணு எந்திரத்துல அதனுடைய அல்காரிதத்தை நீங்க செட் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும். நீங்க எந்த பட்டன்ல அமுக்கினாலும் அது நீங்கள் விரும்புகிற அந்த சின்னத்துல போய் அது காட்டும். ஏன்னா அது 7 செகண்ட் தான் அந்த விபி பேட்ல காட்டும். அப்ப இதை பாதுகாத்து வைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அது முன்னுக்கு பின் முறைகேடா இருக்கு. ஏன்னா மின்னணு வாக்குப்பதிவுல பதிவானதற்கும் இந்த விவி பேட்னு சொல்லக்கூடியதுல பதிவாவதற்கும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. இதற்கெல்லாம் உரிய விளக்கம் இல்லை. அதனால இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கிற வரைக்குமே மத்திய அரசை பாஜக தான் ஆளும், மாநில அரசுகளை பாஜக விரும்புகிறவர்கள் தான் ஆளும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, வலதுசாரி ஆதரவாளர்கள் பாஜக காரங்க பல பேர் இந்த ரிசல்ட்டை தேர்தலுக்கு முன்னமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த ரிசல்ட் தெரியும்? அந்த பிளான் அவங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் ஆணித்தனமா வர பேசு இல்லங்க. விஜயே தொகுதிக்கு போகாதவரு. 234 தொகுதியில அவர் மொத்தம் போனதே 17 தொகுதி தான். பல இடங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கே போகல. நமக்கே தெரியும், பாதி வழியில திரும்பி வந்தாரு. பல இடங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கே போகல. ஆனா எப்படி வெற்றி பெற்றாரு? 2 தொகுதியில் எப்படி வெற்றி பெற்றாரு?
எல்லா இடங்களிலும் எப்படி இவ்வளவு வாக்கு வந்தது? அது ஏன் வந்து தொங்கு சட்டமன்றமாக பெரும்பான்மை பெற முடியாத இடத்துல எப்படி நின்று போச்சு? இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஏனால் அறிவியல் பூர்வமா நம்ம போட்ட ஓட்டு வந்து நம்ம விரும்புகிறவருக்கு தான் போனதா என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமை என்பது ஒவ்வொரு வாக்காளனுக்கு இருக்கு. அதை நிரூபித்து காட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு அலுவலருக்கு இருக்கு. ஆனா இது இரண்டுமே இல்லாம நம்ம வந்து ஏமாற்றப்படுகிறோமா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 30 மிஷின்ல வந்து முறைகேடு இருக்குன்னா அந்த தொகுதி மக்கள் வந்து வேற யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இப்ப நீங்க சில பேர் சொல்றேன் சென்னையில வந்து ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததுல தலித்து மக்கள் அப்படி கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா ஆம்ஸ்டாங் மனைவி வந்து பொற்கொடி ஜெயிச்சிருக்கணும்ல? அது உண்மைனா நீங்க வந்து பொற்கொடி ஜெயிச்சிருக்கணும்ல? நான் கேட்கறது என்னன்னா, அப்படி மக்கள் ஆவேசப்பட்டார்கள் என்றால் அதற்கான ரிசல்ட்டுக்கு அவங்க ஜெயிச்சிருக்கணும். இத்தனைக்கும் வந்து பா ரஞ்சித் மாதிரி நட்சத்திர இயக்குநர்கள் பல பேர் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒன்றும் தனியா சுயேட்சையாகவும் போட்டியில்லையே, அதிமுக நிலைப்பாட்டில் தானே போட்டிட்டாங்க. அப்ப ஒரு பெரிய கட்சியினுடைய தயவோட தான் அவங்க போட்டிட்டாங்க. அப்ப ஏன் ஜெயிக்கலவங்க? அப்ப உண்மையான காரணம் அது கிடையாது. அதை வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. நம்ம இந்த ஆட்சி வந்த உடனே எல்லாமே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வேளாண்மைக்கான பட்ஜெட்டை வந்து நிறைவேற்றுவதற்கு எவனாவது இது வரைக்கும் இந்த வந்து அரசு ஆவணங்களை கொண்டு போய் வேறு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கோயில்ல வச்சு பூஜை நடத்தி எங்கேயாவது கேட்டீங்களா? மக்களுடைய வரிப்பணங்க, அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட் தஸ்தாவேஜுகளை நீங்க வெளியிலே கொண்டு போக கூடாது. உங்க வீட்டுக்கு கூட நீங்க கொண்டு போக கூடாது. முறைப்படி வந்து இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க தினசரி. இவர் அங்கே போயிடுவாரு, கர்நாடகத்துக்கு போயிடுவாரு, எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப இந்த பக்கம் வந்துடாத. அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, ஹெலிகாப்டர்ல ஏன் போறாருன்னா தரை வழியா போனா அவங்க தடுத்துருவாங்க, ஆளையே கட்டி வச்சிருவாங்க, ஆபத்தான இடம் அது, அதனாலதான் ஹெலிகாப்டர் வழியா போறதா திட்டப்பட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவருக்கு ஹெலிகாப்டர் வழியாவும் ஆபத்து இருக்கு, அதனாலதான் அவர் போறதை வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னா சொல்லப்படுகிறது. அப்ப இது வந்து ரொம்ப வெட்கக்கேடானதாக இருக்கு. சட்டப்பூர்வமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை, அரசியல் சாசனத்தின்படி நடக்க வேண்டிய நடவடிக்கையெல்லாம் இவங்க தான் தோன்றித்தனமாக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் வந்து தகுதியற்றவர்களுடைய வெற்றி என்பதெல்லாம் எதனால நிகழ்ந்தது என்பது பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சரிபார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வாக்குப்பதிவு சம்பந்தமான சரிபார்ப்பு, அது வருகிற வாரத்திலே வந்து திங்கட்கிழமைக்கு மேல வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அதுல என்ன முறைகேடு இல்லை. மக்கள், குளத்தூர் மக்களும் நாங்க தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அங்க கருத்து கேட்பெல்லாம் போனோம். எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் தோத்தது வந்து எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் குளத்தூர் தொகுதிக்கு அவர் செஞ்சிருக்கிற அந்த செயலெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸ்டாலினா தோத்தாருன்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அது அவங்க அந்த கேள்விக்கான பதில் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பா இப்போ இது போல சூழல்லாம் இப்போ அடுத்த கட்டமா எப்படி சார் நகரும்? இல்ல இங்கு மட்டும் இல்ல, ராஜபாளையம் இன்னும் பல தொகுதிகளில் இந்த முறைகேடு சம்பந்தம். இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல ஒத்த ஓட்டுல வந்து அந்த மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்த பெரிய கருப்பன் தோற்கிறார் ஒரே ஒரு ஓட்டுல. இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் பாஜகவை தீவிரமாக எதிர்த்து களமாடினார்களோ அவர்கள் அத்தனை பேருமே தோற்று போனாங்க. நீங்க வந்து அது மம்தா பானர்ஜியா இருக்கலாம், வந்து இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய அரசாக இருக்கலாம், பல இடங்கள்ல வந்து தோற்று போனாங்க. நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு, நீங்க வந்து மிக தீவிரமாக பாஜக எதிர்ப்பை மையமாக வைத்து பேசக்கூடிய வேட்பாளர்கள்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராசன் தோற்கிறார். அந்த ஊருக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாத உத்தமபாளையத்தை சேர்ந்தவர் முஸ்தபாங்கிறவர், அவரு வந்து அவரே நம்பல. அவருக்கு தொகுதி மக்களுக்கு தாவேகா கேண்டிடேட் யாருன்னே தெரியல. அப்ப அது எப்படி அது வெற்றி வாய்ப்பா மாறும்? அவருக்கு வந்து அவருக்கு வாக்கு சதவீதமே இல்லைன்னு நம்ம சொல்லல. தாவேகாவிற்கு ஒரு 10-15% 17% வாக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 35% என்பதுல ஏதேனும் முறைகேடு இருக்கிறதா என்கிற சந்தேகம் வாக்களித்த ஒவ்வொருவருடைய மனதிலையுமே அது இருக்கிறது. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது கூட அன்றைக்கு இதை வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா தொகுதியுமே திமுக தோற்றது, கலைஞர் ஒருவர் மட்டும் ஜெயித்தார். அந்த காலகட்டத்திலேயே எக்மோர் தனி தொகுதியில பருதியில வென்றார். அவ்வளவு பெரிய அலையில திமுக வென்ற தொகுதி வந்து எக்மோர். இந்த முறை அது வெல்ல முடியவில்லை.
இப்போ இதெல்லாம் பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஸோ இந்த சூழல் இப்படி போகுது. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா, தாவேக்காவுன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, 65% வாக்குப்பதிவுகள் இருக்கீங்க. அதாங்க அடுத்த இவிஎம்ல அடுத்த செட்டிங் வந்து 65%. அது முதலே சொல்லிட்டாங்களே எல்லாமே. சொந்த தொகுதியிலே அவர் தோப்பாருங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாமே அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு முன்கூட்டியே ரிசல்ட் தெரிந்திருக்கிறது, வலதுசாரிகளுக்கு தெரிந்திருக்கிறது, பாஜகவினுடைய மிக முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால இது ஒரு மோசடி தான், இந்த தேர்தல் மோசடியின் வழியாகத்தான் இது நிகழ்ந்திருக்கிறது என்பதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா முன்னேறிய நாடுகள், அறிவியலிலே வந்து முன்னுக்கு வந்த நாடுகள்லாம் இந்த மின்னணு வாக்குப்பதிவை வந்து கைவிட்டு விட்டார்கள். இப்போ நீங்க ஒரு சொத்து பத்திரமா வந்து மாத்திரம் நம்ம எதற்காக வந்து கைப்பட எழுதி கொடுக்குறாங்க? எதுக்காக வந்து நீங்க நேரில் வந்து கையெழுத்து போடுங்க. இப்போ நீங்க அரசு ஊழியராக இருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்களுக்குலாம் அவங்க வயோதிகர்களாக இருப்பாங்க, நடக்க முடியாதவங்க இருப்பாங்க. நேரில் வந்து நீங்க வந்து பார்க்கணும், நேரில் வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்காகன்னா, ஒரு மனிதன் எவ்வளவுதான் நவீன வசதிகள்லாம் வந்தாலும் ஒருத்தன் கையெழுத்து இன்னொருத்தன் போட்டுறான். கண்டிப்பா முறைகேடுகள் நடந்துருது. ஒருத்தன் சொத்தை இன்னொருத்தன் வந்து பட்டாவை மாத்திடுறான். பத்திரப்பதிவுல பார்த்தோம், நம்ம வேற ஆளுக்கு வேற மாத்திடுறாங்க. ஆளை வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை தோண்டிடுவாங்கன்ற மாதிரி பண்றாங்க. அப்ப நீங்க வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மக்களுக்கு வந்து அவர்கள் வந்து கைகளால ஓட்டு போட்டது இருக்கல, கடந்த காலத்துல வாக்குச்சீட்டு முறை இருக்கல, அதுல இருந்த நம்பகத்தன்மை என்பது இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல இல்லை. அதுலயும் அந்த விவி பேட்டுங்கிறது அந்த விஷயத்திலையுமே அவங்க ஒரு ரசீது மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் அவங்க ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்க. அதனால இந்த முறைகேட்டுக்கு பின்னால் இதை ஹேக் செய்ய முடியும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திற்குள் ஒரு அல்காரிதத்தை செட் பண்ண முடியும் என்பதை அவங்க சொல்றாங்க. இப்ப அதனால இந்த அறிவியல் என்பது முழுக்க சில மனிதர்களால் கையாளப்படுகிறது. இதற்குள் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, ஒரு சகனி வேலை இருக்கிறது என்பதைத்தான் இந்த சந்தேகங்கள் நமக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே. இப்ப இந்த கவுண்டிங் மாறுச்சுன்னா இந்த வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் போகும்? அதாவது இந்த கவுண்டிங் மாறுறது அப்படிங்கிறது அடுத்த கட்டம். இந்த தேர்தல் முறைகேட்டை அவங்க ஒப்புக்கொள்வாங்களா, கவுண்டிங் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்வார்களான்னு ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மீதும் ஒரு சந்தேகத்துக்குரியதா மாறும். அதனால கவுண்டிங்ல வந்து அப்படின்னா ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இது மிகப்பெரிய மக்கள் புரட்சியாக மாறி ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்தினா இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டுமே தவிர, இந்த 1-2 இடங்கள்ல வந்து எண்ணி பார்ப்பதன் மூலமாக, சரிபார்ப்பதன் மூலமாக பெரிய மாற்றங்கள் நிகழுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் தெரியும். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.